சோஷியல் மீடியா, சமூக ஊடகங்கள். வணக்கம் மீனவ பெண்களே, எங்கள் ஆன்லைன் பயிற்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் மீனவ பெண்களுக்கு தொழில் ரீதியாக தகவல்களை பரிமாறவும், நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் முன்னேறவும் உதவும் சில முக்கிய சமூக ஊடகங்களைப் பற்றி அறிந்து கொள்வோம். இன்றைய உலகத்தில், குறிப்பாக மீனவர்களுக்கு மொபைல் போன்கள் மிகவும் அவசியமாகிவிட்டது. அவை உங்களுக்கு தொலைபேசி அழைப்புகளை செய்யவும், செய்திகளை அனுப்பவும், இணையத்தை அணுகவும் உதவுகின்றன. மேலும் வாட்ஸ்அப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்கள் உங்கள் தொழிலுக்கு உதவியாக செயல்படுகின்றன. உங்கள் விளம்பரங்களை நொடிப்பொழுதில் ஆயிரக்கணக்கானவர்களை சென்றடைந்துவிடும். வாட்ஸ்அப்பில் குழு உருவாக்குவது. வாட்ஸ்அப் குழு என்பது ஒரே நேரத்தில் பலருடன் தகவல்களை பகிர்ந்து கொள்ள சிறந்த வழி. உங்கள் குழுவிற்கு தகவல்களை தவறாமல் அனுப்பவும், புதிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பகிரவும் வாட்ஸ்அப் குழு உதவும். முதலில் உங்கள் வாட்ஸ்அப் செயலியை திறக்கவும். இரண்டாவது, மேலே உள்ள 3 புள்ளிகளை தட்டினால் நியூ குரூப் எனும் ஆப்ஷன் வரும். அதை தேர்ந்தெடுக்கவும். மூன்றாவது, உங்கள் குழுவில் சேர விரும்பும் உறுப்பினர்களின் பெயரை தேர்ந்தெடுத்து நெக்ஸ்ட் ஐ தட்டவும். நான்காவது, உங்கள் குழுவுக்கு ஒரு பெயரை தேர்ந்தெடுத்து அவசியமெனில் ஒரு படம், குரூப் ஐகான் சேர்க்கவும். ஐந்தாவது, பிறகு கிரியேட் பட்டனை அழுத்தினால் குழு உருவாக்கப்படும். இந்த குழுவின் மூலம் நீங்கள் உங்கள் தொழிலில் உள்ள மற்றவர்களுடன் தகவல்களை எளிதில் பகிரலாம். முக்கிய குறிப்புகள், வீடியோக்கள், புகைப்படங்கள் ஆகியவற்றை பகிர்ந்து தொழில் முன்னேற்றத்தை மேலும் மேம்படுத்தலாம். பேஸ்புக் குழுக்களில் இணைவது. சோஷியல் மீடியா தளங்களில் பேஸ்புக் மிகவும் பிரபலமானது. உங்களைப் போன்றவர்களை ஒன்றிணைத்து அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள இது சிறந்த தளம். இதோ பேஸ்புக்கில் குழுக்களை எப்படி தேடுவது மற்றும் அதில் இணைவது பற்றிய சில வழிமுறைகள். 1. உங்கள் பேஸ்புக் கணக்கில் உள்நுழையுங்கள். உள்நுழைய உங்கள் தொலைபேசி எண் அல்லது மின்னஞ்சல் முகவரியுடன் கடவுச்சொல்லை பயன்படுத்துங்கள். 2. மேலே இருக்கும் தேடல் பெட்டியில் மீனாவா மகளிர் அல்லது பிஷிங் கம்யூனிட்டி போன்றவற்றை தேடுங்கள். 3. உங்களுக்கு பொருத்தமான குழுக்களை தேர்ந்தெடுத்து சில குழுக்களில் அனுமதி கேட்கலாம் அல்லது மீன்பிடி தொழில் சார்ந்த பேஜ்களை பின்தொடரலாம். 4. குழுவில் இணைந்த பிறகு அங்கு உள்ள பதிவுகளை படித்து உங்களின் கருத்துக்களை அல்லது அனுபவங்களை பகிரலாம். இது உங்களை தொழில்நுட்பம் மற்றும் தொழில் வளர்ச்சியில் மேலும் இணைக்கும். இந்த வழிமுறைகளை பின்பற்றி உங்களை தொடர்ந்து சமூக ஊடகங்களில் இணைத்துக்கொண்டு தொழில்நுட்பத்தை உங்களின் வெற்றிக்கு அடிப்படையாக மாற்றுங்கள்.